Welcome to Revati Cheran's Born to Learn channel. இன்னைக்கு நம்ம Born to Learn channelல பார்க்க போற content என்னன்னா Standard 9 Unit 1 Poem Stopping by Woods on a Snowy Evening by Robert Frost. இந்த poemோட question and answers தான் பார்க்க போறோம். Answer the questions in 2 or 3 sentences. First question: What information does the poet highlight about the season and the time of the day in the poem? இந்த போம்ல நம்மளோட poet ராபர்ட் ஃப்ராஸ்ட் அந்த சீசனை பத்தி என்ன ஹைலைட் பண்றாங்க அண்ட் அந்த டைமை பத்தி என்ன சொல்றாங்க? ஆன்சர்: The darkest evening of the year refers to December 21, the longest night of the year, when there is biting cold. December 21 இந்த டேட்டை தான் மெயினா நம்ம poet ராபர்ட் ஃப்ராஸ்ட் மென்ஷன் பண்றாங்க. இந்த டேட்டை த லாங்கஸ்ட் நைட் ஆஃப் த இயர், அந்த வருஷத்திலேயே இந்த நைட் வந்து ரொம்ப நீளமானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சீசன், அதாவது அந்த சீசன் வந்து ரொம்ப கோல்டா இருக்கு, வின்டர் சீசன். தி வின்டர் சீசன் ஹேட் இட் ஸ்பெல் ஆன் நேச்சர். வின்டர் சீசன்ல நேச்சரோட அழகை நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகா இருக்கும். பை யூசிங் த சிம்பிள் ஆஃப் டார்க்னஸ் இன் த செகண்ட் ஸ்டான்ஸா, the poet brings forth the sense of sadness and peace. செகண்ட் ஸ்டான்ஸால டார்க்னஸ் அப்படின்ற ஒரு சிம்பிளை வச்சு நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் அழகா சேட்னஸ் அண்ட் பீஸ், அதாவது சோகம் மற்றும் பீஸ் அப்படின்னா மன அமைதி, அதை வந்து சொல்ல வராங்க. செகண்ட் கொஸ்டின்: இன் விச் வே இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் த poet? What does it convey? Different from that of the horse, what does it convey? என்ன வே அந்த ஸ்பீக்கருக்கும் ஹார்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, ரியாக்ஷன் ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. The speaker is spellbound by the beauty of the place. ஸ்பீக்கருக்கு அந்த பியூட்டி, அந்த பிளேஸோட பியூட்டி வந்து, அந்த அழகு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. He forgets his purpose and dwells deep into nature's beauty. அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கறதையே மொத்தமா அவர் மறந்து இந்த நேச்சரோட அழகுல மயங்கி இருக்காரு. Completely mesmerized, the speaker who stops for a while fails to return to his duty. ரொம்ப அதோட அழகுல மயங்கி அதை மெஸ்மரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்டன்ட் அந்த டைம்ல அங்கிருந்து போகணும், எனக்கு டியூட்டி நிறைய இருக்கு அப்படிங்கறத கூட கொஞ்ச நேரம் அவர் மறந்துடுறாரு. On the other hand, the horse seems to be responsible and more duty conscious. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளோட ஹார்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கு அண்ட் அட் த சேம் டைம் அதோட டியூட்டில அது கரெக்டா இருக்கு. The horse does not get attracted to the beauty but wants to complete the task. அந்த ஹார்ஸுக்கு அந்த காட்டோட அழகு பார்த்து அட்ராக்ட் ஆகல, பட் ஆனா அதோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு மட்டும் நினைக்குது. The difference in the attitude displayed by the man and his horse conveys the struggle between human responsibility and one's pull towards the worldly desires. இந்த ரெண்டு பேர்த்துக்கு உண்டான அந்த ரியாக்ஷனோட டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆட்டிடியூட் எதை டிஃப்ரெண்டா காமிக்குது அப்படின்னா, ஒரு மேன் வந்து ரெண்டு பேர்த்துக்கு உள்ள ஸ்ட்ரகிள், அதாவது ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் இந்த உலகம் வந்து ஒரு மனிதனை ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள போடுறதும் ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை தான் காமிக்குது. Question number 3: What are the sounds heard that the poet? Answer: Shaking of harness bells and sound of the wind are heard by the poet. என்னென்ன சவுண்ட்ஸ் எல்லாம் பொயிட்டுக்கு கேட்டுச்சு, நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்டுக்கு கேட்டுச்சு அப்படின்னா, குதிரையோட கடிவாளத்தை அசைக்கிற சவுண்டு, ரெண்டாவது காத்தோட சத்தம், இது ரெண்டும் தான் நம்ம பொயிட்டுக்கு கேக்குது. Question number 4: The poet is aware of two choices. What are they? What choice does he make ultimately? இந்த பொயிட்டுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். அது என்னென்ன சாய்ஸ் அண்ட் இவர் எந்த சாய்ஸை ப்ரிஃபர் பண்ண விரும்புறாரு? The two choices are either to stop and enjoy the nature standing between the woods and frozen in the darkest evening of a winter season, or get back to work. அவரோட ரெண்டு சாய்ஸ் என்ன அப்படின்னா, either இந்த காட்டுக்கு நடுவுல நின்று அந்த காட்டோட அழகை ரசிக்கிறது, இன்னொன்னு அப்படியே அவர் அங்கிருந்து போய் அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்றது. Though the poet is attracted by the beauty, he understands his responsibilities and so continue his journey. இருந்தாலும் பொயிட்டுக்கு வந்து அந்த அழகு, நேச்சரோட அழகு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுட்டு அவரோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஸ்டாப் பண்ணாம. Question number 5: Pick out words from the poem that bring to mind peace and quiet.
இந்த போம்ல என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம ராபர்ட் ஃப்ரோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காரு? அமைதி, ரெண்டுமே அமைதியை தரக்கூடிய வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. Some words that bring to mind peace and quiet are deep, easy wind, woods, snow, frozen lake, and miles to go before I sleep. அடுத்தது, answer the following questions in a paragraph about 80 to 100 words. Question. It is said that the choice is made by one shapes one destiny. நம்மளோட முடிவு தான் நம்மளோட முடிவை தீர்மானிக்குது. Ponder on the thought and write a paragraph. இதை ஒரு தாட்டா வச்சுட்டு ஒரு பேராகிராஃப் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர். The choice is made by one shapes one's destiny. நம்ம சில கட்டங்கள்ல என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் இருக்கும். This is the theme of the poem Stopping by Woods on a Snowy Evening by Robert Frost. இதாங்க ராபர்ட் ஃப்ரோஸ்ட் இந்த போம்ல சொல்ல வர தீம். The biggest choice that he wrestles with is whether to return to the warmth and safety of the village or to stay and watch the woods fill up with snow. இதுல என்ன ஒரு சாய்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா, ஒரு சாய்ஸ் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் அந்த காட்டுக்குள்ள நின்று அந்த வின்டர் சீசனோட அழகை வந்து அப்படி ரசிச்சுட்டு இருக்கிறது. இன்னொன்னு, இந்த வின்டர்ல குளிர் தாங்க முடியல அப்படின்ட்டு அவரோட வில்லேஜுக்கு சேஃப்டியா போயிட்டு அவர் பத்திரமா இருக்கணுங்கிறது. ரெண்டு முடிவுல ஒரு முடிவு அவர் எடுக்கணும். The poet finds it hard to decide. அவரு அந்த பனிக்காலத்துல அவரால் இருக்கவும் முடியல, அவருக்கு நிறைய டியூட்டிஸ் இருக்கு. At the same time அவர்னால அந்த அழகை ரசிக்காம இருக்கவும் முடியல. He ultimately decides to return home, but it seems to take all of his willpower. ஆனா கடைசியா அவரு வீட்டுக்கு போலாம், என்னோட டியூட்டிஸ்லாம் பார்க்க போலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. பட் ஆனா அவர் கஷ்டப்பட்டு அந்த முடிவு எடுத்திருக்காரு. அந்த நேச்சர் ரசிக்காம நம்ம போகணும் அப்படின்ற முடிவை கஷ்டப்பட்டு அவர் எடுத்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிருக்காரு. That's all about this video. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Thank you.